அனைவருக்கும் காலை வணக்கம். முதல் முறையாக நம்ம தோட்டத்தில் இருந்து பச்சை மிளகா தக்காளியை வச்சு மீன் குழம்பு செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கி ரெடி ஆகிட்டேன். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம தேவையான அளவு 2 ஸ்பூன், இல்லை நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லையா நம்ம எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயத்தை போட்டு, வெந்தயம் பொரிஞ்ச உடனே சாம்பார் வெங்காயம் முழுசாக அப்படியே போட்டு அதையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இப்போ 1.5 கிலோ மீன் குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன், பச்சை மிளகா. அதே மாதிரி இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 10 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். நான் அரைச்சி அதையும் அப்படியே நம்ம நல்லா இந்த மாதிரி வதங்க விடணும். நல்லா கொதி வரும்பொழுது மிளகாத்தூள், நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் இது மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடு வந்த உடனே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி, தனியாத்தூள், அரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அதை நம்ம மூடி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வந்த உடனே நம்ம தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு மிக்ஸ் ஆகி அரைச்சி வச்ச விழுதை அந்த மீன் குழம்புல நம்ம ஊற்றிடணும். ஊற்றி அதுவும் நல்லா கொதி வந்த உடனே கிளறி விட்டுட்டு, கொதி வந்த உடனேயே கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே நம்ம தூவி விட வேண்டியதுதான். அது கொதிக்கும்போது அந்த டேஸ்ட்டும் சுவையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மீனை போடணும். மீன் குழம்பு நல்லா ஓரளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்த உடனேயே, சிலர் தண்ணியாக விரும்புவாங்க, சிலர் மீடியம் ஃப்ளேம்லேயே பிடிக்கும். மீடியமாக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். மீனெல்லாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே மீன் குழம்பு நல்லா கொதி சூடோடு இருக்கும். அப்படியே மூடி போட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சூப்பரான சுவையான அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு. நான்